அன்பானவர்களே, நாம் இருக்கிற இந்த தலைமுறை எப்படிப்பட்ட தலைமுறை என்றால், தீர்மானிக்க திணறும் தலைமுறை. a struggling generation to decide. எது சரி எது தவறு என்பதை எப்படி தீர்மானிப்பது? உதாரணமாக, டிவி பார்த்தல், புகைப்பிடித்தல் போன்ற காரியங்களுக்கு எதிராக நம் வேதாகமத்தில் வசனங்களை தேட முடியுமா? முடியாது. நாம் வழக்கமாக என்ன செய்வோம்? ஒரு பிரச்சனை இருக்கிறது, எப்படி அதை நாம் தீர்ப்பது? என்னிடத்தில் ஒரு தனிப்பட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்கிறது, இது எப்படி சரி செய்வது என்றால், அனுபவம் வாய்ந்தவர் ஒருவிடத்தில் சென்று ஆலோசனை கேட்போம். அவர் சொல்லுகிற ஆலோசனைகளை எடுத்துக்கொள்வோம். அல்லது நமது புரிதல்கள், மன உணர்த்துதல்களை நாம் பின்பற்றுவோம். எனக்கு இப்படி தோணுது, இப்படி நான் செய்கிறேன் என்று நாம் செய்வோம். இப்படியும் வேண்டாம் அப்படியும் வேண்டாம், நடுமையத்தில் நில் என்று ஒருவர் சொன்னால் அதை எப்படி நாம் ஏற்றுக்கொள்ள முடியவே முடியாது அல்லவா? அன்பானவர்களே, ஏற்கனவே லவோதிக்கேய சபை அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கிறது, வெதுவெதுப்பாய் இருக்கிறது என்று இயேசு சொல்லியிருக்கிறார். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 15-16 ஆகிய வசனங்களிலே. சத்திய விஷயங்களில் நாம் நடுநிலைமை வகித்தால் நமது நிலைமை இன்னும் மோசமாகிவிடும் அல்லவா?